ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆட்டுக்கால் சூப் தாங்க. எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கிட்டு, தக்காளியும் போட்டு அதே மாதிரியே அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. அப்புறம் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது மூணையும் போட்டு நல்லா அடித்து அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு, அப்புறம் ஜீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாம் போட்டு ஒன்றும் குத்தியமாக அரைச்சி அதையும் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. நெக்ஸ்ட்டு குக்கரில் ஆட்டுக்காலை போட்டு அதில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் வந்துட்டு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், பெரிய வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை ஊற்றிட்டு அப்புறம் அந்த ஜீரக மிளகாய் அரைச்சி வச்சுருந்தீங்களா அதையும் போட்டுட்டு உப்பு, கறி மசால் தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கி விட்டு கொஞ்சமாக நக்கி பார்த்துட்டு விசில் போட்டு ஃப்ரீயாக ஒரு 10 விசில் ஆவி பறக்க விட்டு இறக்குனா ஆட்டுக்கால் சூப் ரெடி. தேங்க்யூ.